உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் பச்சைப்பயிறு தோசையும் டக்குன்னு செய்யக்கூடிய தயிர் தடுக்க ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பச்சைப்பயிறு ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா சுடு தண்ணியில் 40 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட 1 ஸ்பூன் சீரகம், சின்ன துண்டு இஞ்சி, 4-5 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். கல் சூடானதும் நார்மல் தோசை மாதிரி ஊற்றிட்டு சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் 4 கார்னரையும் எடுத்து திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 2 சைடு வெந்துருச்சு. இப்போ சூப்பரான பச்சைப்பயிறு தோசை ரெடி. அடுத்து தயிர் தடுக்காக்கு 1 கப் தயிர், புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இதை நல்லா கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா வெடித்ததும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். மசிய வதங்கணும்னு இல்லை, தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தாவே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தயிரில் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்தோடு சாப்பிட்றக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.